ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்க்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. ரொம்ப எவ்வளவு பாராட்டினாலும் தகும். உருவத்தில் என்ன இருக்கு? இந்த படத்துல பாடி ஷேவிங் பத்தி இந்த படம் பேசுது. அந்த அருமையான டிஃபன் அது தீர்ந்து கூடாது, சீக்கிரமா ஓடி போயிருந்தது. நல்ல சுட 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 டிஃபனை போட்டு நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அது என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணா, ரொம்ப நண்பன் முடியே இல்லை உனக்கெல்லாம் எவன்டா வேஷம் கொடுக்கணும், டே முடியலன்னா பரவாயில்லடா, முடியல என்ன தாண்டா கவலை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோ நாலேஜ். ஃபஸ்ட்டாக நான் சாரி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் சில காரணங்களால் லேட்டாக தான் வர முடிஞ்சிச்சு, சாரி. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோட டீம் இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 3 years இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் 2021 ஸ்டார்ட் பண்ணது, ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாளாக ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்க்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது. அண்ட் ஃபைனலி மதிமாறன் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்ச மந்த்ரா சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நாச்சியார் டைம்லேருந்து அவங்கள தெரியும். அப்போ வந்து பாலு சாரோட ஏடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாச்சியார் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, அவங்களுக்கு மலையாளம் தெரியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 6 வருஷமாக அது போயிட்டு இருக்கு. எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லை. லைக் எந்த மாதிரி படம் பண்ணணும், இல்லை எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் மந்திர சேட்டன் தான் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு அவங்களோட முதல் படம் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்குது, இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதுனேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பாடி ஷேமிங் பற்றி இந்த படம் பேசுது. அண்ட் அப்படி ஒரு இமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம். அண்ட் இந்த கான்செப்டை எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோட ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ டு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபார் டு ஜிஎஸ் பிரதர்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்கார். அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட கோ ஆக்டர்ஸ் வெங்கட், பிரவீன், எம்எஸ் பாஸ்கர் சார், ஆராத்யா, சுதர்ஷன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில். 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போது நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்திர சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் காலங்காலத்தால் ஓடி போனது, சீக்கிரமாக போய் உட்கார்ந்தது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங்கு சீக்கிரம் போகணுன்றது எப்போவுமே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு. இந்த படத்தில் வந்து முக்கியமாக சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நான் நினச்சி போனது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, அந்த அருமையான டிஃபன் அது தீர்ந்து கூடாது, சீக்கிரமாக ஓடி போயிடுறது. நல்ல சுட 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 டிஃபனை போட்டு நல்ல சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து ஒரு எல்லோரையும் உபசரித்து அப்படி ஒரு அருமையான விஷயம். தம்பி ஹீரோவாக நடித்திருக்கக்கூடிய தம்பியை வந்து ரொம்ப எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ரொம்ப ஒரு நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி அந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அவ்வளவு அருமையாக வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. நம்மக்கிட்ட வந்து ஒரு ஷாட்டுக்கும் வந்து சார் சரியாக இருந்தா சார், சரியாக இருந்தா சார், வேறு ஏதாவது பண்ணிக்கலாமா சார், வேறு அந்த ஆர்வம். உருவத்தில் என்ன இருக்குது எல்லாம் வந்து எனக்கு நிறைய முடி இருக்கும்போது யாரும் வேஷம் கொடுக்கல, முடி கொட்டினதுக்கு அப்புறம் தான் வேஷம் கொடுக்குறாங்க. அது என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணான், ரொம்ப நண்பன் முடியே இல்லை உனக்கெல்லாம் எவன்டா வேஷம் கொடுக்கணும், டே முடியலன்னா பரவாயில்லடா, முடியல என்ன தாண்டா கவலை அப்படின்னு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அந்த மாதிரி வந்து சரித்திரத்தில் நீங்கள் எவ்வளவோ பேர் எடுத்துக்கொள்ளுங்கள், குறையோடு இருந்தவர்கள் எவ்வளவோ சாதித்திருக்கிறார்கள். ஒன்றும் நெப்போலியன் போனபார்ட் எடுத்துக்கங்க, அவர் ரொம்ப ஷார்ட் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி மாலிக் கஃபூர் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு திருநங்கை,
அவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ இடங்களை ஆட்சி பண்ணியிருக்கிறார் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் எனக்கு வந்து இதில் வந்து டைரக்டர்ஸுக்கு நான் நன்றி சொல்லக்கூடியது இன்னொரு விஷயம். எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைத்த ஒரு நபர், உட்காருங்க தம்பி, ஒரு நபர் இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு உருவம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டைரக்டர் தம்பி மந்த்ரா அவர்கள் வந்து அதை வந்து இது பண்ணி எனக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மகனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதனால தான் எனக்கு இந்த உருவம், இவர் இந்த உருவத்திற்கு இந்த விக்கு வச்சது வந்து ஒரு 15-20 நாள் ஷூட்டிங் நடந்த வரைக்கும் அந்த விக் அப்படியே பர்மனெண்ட்டாக எனக்கு வச்சு விட்டு என் கூடவே வந்துருந்து அதில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு வந்து அந்த இது பண்ணி கொடுத்து அந்த சிகை அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த அளவிற்கு எனக்கு வந்து ஒரு என்னுடைய லுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இந்த இடமெல்லாம் இது பண்ணி மேக்கப் கலைஞர்கள் அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான படத்தில் நடித்த ஒரு திருப்தி. இந்த குழந்தை வந்து என்னுடைய மகளா நடிச்சது இந்த படத்தில். ரொம்ப நல்ல தங்கமான குழந்தை, ரொம்ப பாசமான குழந்தை, ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ஸ்கூல் பொண்ணுனாக்க அந்த ஸ்கூல் பொண்ணு மாதிரி எனக்கு எந்த குழந்தையை பார்த்தாலும் என்னுடைய மகள் என்னுடைய மகனாகத்தான் தோன்றுகிறது. நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்களை வந்து இறைவன் ஆசீர்வதித்து நல்லபடியாக மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு எல்லாரையும் கொண்டு வரணும், படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. ரொம்ப அருமையான ஒரு டீமை மீட் பண்ணேன், அருமையான டீமில் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற ஒரு இது. எல்லா படங்களும் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே அருமையான டீம் தான். நாம் மற்றவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் மற்றவர்கள் நம்மகிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.